காலங்காலமா ஒரு கதையோட ஒன் சைட் ஸ்டோரிய கேட்டு இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் வில்லன் அப்படின்னு மைண்ட்ல பதிஞ்சிருக்கோம். ஆனா திடீர்னு அது அப்படி இல்ல அப்படின்னு நம்மள கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தப்பே பண்ணலனாலும் அதை நிரூபிக்க முடியாம ஜெயிலையோ இல்ல நமக்கு பிடிச்சவங்க கிட்டயோ மனஸ்தாபத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல சின்ன வயசுல இருந்தே ராம்னா ஹீரோ, பர்ஃபெக்டான ஜென்டில்மேன், ராவணன் வில்லன் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை மாத்தி நம்ம மைண்ட்ல இன்னொரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அப்படிப்பட்ட படைப்பு தான் அசுரன் அப்படிங்கிற இந்த புக். ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அசுரா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் இந்த புக் இருக்கு. ராவணன் ஹீரோனா அப்ப ராமர் என்ன வில்லனா அப்படின்னு கேக்குறது இல்ல கேள்வி. ராவணன் பத்தின அழகான விஷயங்களை ரசிக்க வச்சிருக்காங்க இந்த புக்ல. எவனும் உத்தமம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் எவனும் கெட்டவனும் கிடையாது. நம்ம எல்லாருமே நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். சோ நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் நல்லது கெட்டது நிரம்பி இருக்கும் போது கெட்டது பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒருத்தவங்க கெட்டவன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவங்க கிட்ட இருக்கிற ரசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு காமனான விஷயங்கள் இருக்கா? அது எல்லாமே நிரம்பியதுதான் இந்த புக். நான் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கா இது இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது யாருனாலும் படிக்கலாம், ஈஸியா படிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். பார்க்க என்னதான் குண்டனா இருந்தாலும் கதை புக் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னொன்னு, நமக்கு தெரிஞ்ச ராமாயணத்தோடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுனால நமக்கு அதுல ஒரு கியூரியாசிட்டியும் புக் ஃபுல்லா இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த புக்கை படிச்சதும் எனக்கு இது பயங்கரமா பிடிச்சிருந்தது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு பெர்செப்ஷனா அப்படின்லாம் யோசிச்சு நான் ராவணன் டேட்டூ என்னோட ஆர்ம்ஸ்ல போட்டிருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு இந்த புக் மூலமா யாராவது அவங்களோட ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒருவேளை கதை புக்லாம் படித்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா, அதுக்கு நீங்கள் இந்த புக்கை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த புக் ஒரு சரியான நபரோட கையில் போய் சேர வைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணும்? யார் அந்த ஃப்ரெண்ட்? அந்த ஃப்ரெண்டுக்கு ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன? அவங்களுக்கு அசுரா இந்த புக் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஹரிசான்டலாக ஒரு வீடியோ எடுத்து rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புவேங்க. இந்த புக்கோட ரிவ்யூ இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஆனால் இந்த டேட்டூ நான் ஏன் போட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன கதை இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் த புக் ஷோ யூடியூப் சேனலில். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதில் போய் அப்படியா இந்த புக் ஒன்று இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணிச்சா அப்படிங்கிற அந்த பேக் அண்ட் ஸ்டோரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி புக் கிவ் அவே கலெக்ஷன்லேருந்து நிறைய புக்ஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க போகுது. உங்களை இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு கரெக்டாக ஃபிட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி புக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கிவ் அவேல அதை நான் ஆட் பண்ணுறேன். rjananthi என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரில நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரில காண்டாக்ட் பண்ணலாம். கிவ் அவேல அடுத்து என்ன புக் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஷார்ப்பா த புக் ஷோ யூடியூப் சேனலில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.